அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி மன்னார்குடி தொகுதி. மன்னார்குடி தொகுதி வந்து ஒரு விஐபி தொகுதி. ஏன்னா இந்த தொகுதியில கடந்த முறை முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு அவருடைய மகன் தற்போதைய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா 87,172 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய மார்ஜினில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜமாணிக்கம் அவர்கள் 49,779 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார். அதாவது இங்க திமுக வாங்கிய மார்ஜின் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மார்ஜின்ல வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. சோ தற்போதைய சூழல்ல மன்னார்குடி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக 40%, அதிமுக 31%, தமிழக வெற்றி கழகம் 6%, நாம் தமிழர் கட்சி 2%, தேமுதிக 1%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 17%, மற்றவை 3%. அதாவது கடந்த முறை பாத்தீங்கன்னா அமமுக வந்து ஒரு நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா கடந்த முறை 21% வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க. சோ அவங்க வாக்குகள் வந்து அதிமுக தோல்வி அடைறதுக்கான மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அமமுக வந்து மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய டேமேஜ் அதிமுக ஏற்படுத்துற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ இந்த தொகுதி வந்து திமுக ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.